ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பண்ணி ரொம்ப 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 நாள் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் யூடியூப்ல பார்த்தேன் 9 மந்த்ஸ் முன்னாடி லாஸ்ட் வீடியோ லாங் கண்டென்ட் வீடியோ போட்டிருக்கேன். இடையில வந்து நிறையா வீடியோ ஷூட் பண்ணோம். பட் எதுவுமே வந்துட்டு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணி அந்த அளவுக்கு அது போகலை. பட் இந்த வீடியோ வந்து ஹோப்ஃபுல்லி வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அப்டேட்டோட ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆசைப்பட்டேன். ஸோ இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ காட் மேரிட் ஆன் மார்ச். ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் திங்ஸ் ஹவ் பிகம் லிட்டில் டிஃப்ரெண்ட், நாட் என்டையர்லி டிஃப்ரெண்ட். கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் சேஞ்ச் ஆச்சு, ப்ரையாரிட்டிஸ் சேஞ்ச் ஆச்சு. பட் எனக்கு வந்து இந்த ஒரு பேஷன் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. பட் என்ன ப்ராப்ளம்னா, என்னால் வந்து ஹோல் ஹார்ட்டடாக பண்ண முடியல. மோஸ்ட்லி மெயின் ரீசன் வந்து ஒர்க் தான். ஒர்க் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருச்சு. ஸோ அதனால என்னால் டைமிங் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ இன்ஸ்டாலையுமே நான் வந்து வீடியோஸ்லாம் போட்டுட்டு தான் இருந்தேன். பட் ஒரு ஃபுல்ஃபில்லிங் ஃபீல் கிடைக்கல. ஸோ அப்போ தான் நான் நினச்சேன், சரி ஓகே, நம்ம இப்படி போட்டால் செட் ஆகாது, நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து புதுசாக மைக்கெலாம் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த டிஜிடெக் மைக் வாங்கினேன். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் வீடியோவுமே பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் பண்ணாங்க சாம்சங் S23 Ultra. ஸோ அதனால கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்ட் கேமராலாம் கூட இருக்குன்னு எதுவுமே பெருசாக செட் பண்ணல, இனிதான் பண்ணணும். ஸோ ஓகே, மேரேஜ் பற்றி வரணும் அப்படின்னா வந்துட்டு நான் லைஃப்லேயே ரொம்ப 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 பயந்த விஷயம் வந்துட்டு மேரேஜ்க்கு தான். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் கேட்பாங்க, எதுக்கு அதை பற்றி பேசினாலே இவ்வளோ பயப்படுற அப்படின்லாம் சொல்லிட்டு. பட் எனக்கு வந்துட்டு அது என்னன்னே தெரில, எனக்கு அந்த ஒரு கான்செப்ட் மேலேயே ஒரு பயம். அதுவும் மெயினாக வந்து உமனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ அதனால ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. பண்ணிக்கவே வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். சரி ஓகே, எப்படியும் பண்ணி தான் ஆகணும், ட்ரை பண்ணலாம், பார்க்கலாம், ஏதாவது செட் ஆச்சுன்னா பார்ப்போம் அப்படின்ற இதில் இருந்தேன். அப்போ தான் வந்து மேட்ரிமனிலலாம் வீட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுச்சு, என்னடா அது அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு டைமில் தான் வந்து நான் என்னோட ஹஸ்பண்ட் மீட் பண்ணேன். ஸோ மீட் பண்ண ஆஃபீஸில் தான் பார்த்தோம். பார்த்துட்டு அப்புறம் அது அந்த ஸ்டோரி இன்னொரு நாள் நாங்கள் சொல்கிறோம். பட் இப்போ வந்து பார்த்தா, சரி இதுக்காகவா இவ்வளோ பயப்பட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ லைஃப் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த எப்பயுமே வந்து தனியாகவே பண்ணிகிட்ருப்பேன் வீடியோஸ்லாம். அப்போ ஒரு மாதிரி சம்டைம்ஸ் ஏதாவது மைண்ட் அப்செட்டாக இருந்தால் கூட நம்மளே தான் எழுந்திரிச்சு போய் ஓகே நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படின்னு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு பர்சன் கூடயே இருந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, போக போக பாருங்க அப்படிலாம். ஸோ எனக்கு தெரியல, சோஃபார் எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் எனக்குமே வந்துட்டு ஓகே நம்மளோட பேஷன் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரியே இருக்குது. எவ்வளோ நாள் ஒர்க்குன்னு அது பின்னாடியே போயிட்டு இருக்கிறது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அட்லீஸ்ட் வீக்கெண்டாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னோட மைண்டில் இருக்குது. ஸோ அதுதான், இது ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் வீடியோ மாதிரி தான். ஸோ இதுக்கப்புறம் தான் நிறையா பிளான் வச்சுருக்கோம். அண்ட் இன்ஸ்டாலையுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஐடி கண்டென்ட் போட்டு தான் வந்து ஓரளவுக்கு நிறைய பேருக்கு தெரியும். பட் எனக்கு அதையும் தாண்டி நிறையா பிளான் இருக்குது. பட் அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது. என்னென்னா ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ. இப்போ ஐடி அப்படின்னு வரும்போது நிறைய பேர் ஒரு மாதிரி கடுப்பில் இருப்பாங்க. ஸோ நம்ம அதில் இருக்க பிரச்சனையை சொல்லும்போது வந்துட்டு எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகே நம்ம மட்டும் இல்லை, இவங்க எல்லாருமே அந்த பிரச்சனை தான் அவங்களுக்கும் இருக்கு போல அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் மற்ற கான்செப்ட்லாம் எடுத்து போடும்போது வந்துட்டு அது எப்படி போகும்னு எனக்கு தெரியல. பட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதுவுமே. ஸோ கீப் சப்போர்ட்டிங். இது ஜஸ்ட் நார்மலான ஒரு அப்டேட் வீடியோ தான். ஸோ இனிமேல் நிறையா டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி கான்செப்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட பிளான் வந்துட்டு நான் எனக்கு யூடியூப் அண்ட் இன்ஸ்டால எனக்கு 100K நான் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் இயர் பிளான் பண்ணேன். பட் என்னால் அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியல. இந்த வருஷமும் அப்படியே தான் போயிட்டுருக்கு. நான் ஒரு நாள் வந்து இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, பயங்கரமாக ஓகே மாஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு வீடியோ பண்ணுறேன். பட் நெக்ஸ்ட் டே வந்து யார் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வருது. ஸோ அதனால் வந்துட்டு பண்ணுறதில்ல. பட் இப்போ ஃபோன் மைக் எல்லாமே செட் ஆனனால ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். அண்ட்
அண்ட் யா, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து 100K அடிக்க முடியும். எனக்கு அந்த 100K அடித்து அந்த சில்வர் பட்டனை வாங்கணும், அதுதான் நம்மளோட எய்ம். இந்த இயர்க்குள்ளே முடியுதா பார்ப்போம். லெட்ஸ் கிவ் அ ட்ரை. ஸோ அதுதாங்க, நான் வந்து சும்மா நார்மலாக ஒரு அப்டேட் வீடியோவோட ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அவ்வளோதான். இவ்வளோ நாள் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் வந்து இன்னுமே கண்டென்ட் சரியாக வரலனாலுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். இதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்ஸ்லாம் வரும். ஸ்டே டியூன்ட். பாய்.